கல்லறைக்குள்ள செத்த பணம் தான் இருக்கு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக வெள்ளை அடித்து பளிங்கு போட்டு தோற்றம், மறைவு, டிசைனு, கலரு, அதில் படுத்தே தூங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த நாட்களின் கல்லறை. இப்போ மாடர்ன் கல்லறையெல்லாம் சுவிட்சு போட்டால் திறந்துருது, உள்ளுக்குள்ளே அடுத்த ஆளை போட்டு சுவிட்சை போட்டு விட்றாங்க, மூடி விட்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நாரி போன பணம். இயேசு சொல்ல வருகிறது புரியுதா? ஞாயிற்றுக்கிழமையில் ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. என்ன? ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே நீங்க பாருங்க, நிறைய சமயம் நம்முடைய உண்மை நிலையை நம் அறிந்து கொள்ள கஷ்டப்படுவோம். ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து விரும்புகிற கிறிஸ்துவம் என்ன? நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவை நாடுகிறதா? திருப்பலிக்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம்? நேற்று நான் சொன்ன பாருங்க, போட்டுருங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு. நிறைய சமயம் எப்படியெல்லாம் அழகழகா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கம்மல் நீளமா போட்டிருக்காங்கயா, போற பாரு. நிறைய பேத்துக்கு ஆலயத்துக்கு வந்தா அங்க வந்த ஒரு பெரிய நிம்மதி பிரதர். இதென்ன பார்க்கா பீச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. சிலர் வந்திருப்பாங்க ஒவ்வொரு வாரமும், சிலர் டெய்லி கூட பூசைக்கு வருவாங்க. பூசை நடந்துட்டு இருக்கும், திருப்பலி அங்க நிறைவேறிட்டு இருக்கும். இங்க அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்துருப்பாங்க. முடிச்சு போகும்போது ஒண்ணு செய்வோம், அண்ணா இங்க வாங்கண்ணா, இன்னைக்கு என்னங்கண்ணா வாசகம்? பூசை நல்லா இருந்துச்சுங்கண்ணா. ஐயோ இன்னைக்கு என்னங்கண்ணா வாசகம்? வேதம். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆலயத்துக்கு வரும்போது உள்ளுக்குள்ள கசப்பு, கோபம். எங்க ஃபாதர் ஒண்ணு கேட்டாரு ஒரு நாள் மாசத்துல. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 7 நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இன்ட்டு 7, இத்தனையும் போட்டா இது ஒரு கணக்கு. அத்தனை மணி நேரத்துல எவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க? வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் மாசு. அந்த 1 மணி நேரம் மாசுலயும் கையில செல்போனை வச்சது கிங்கின்னு அடிச்சிட்டு இருக்கியே. உன்னை பார்த்தா இயேசுக்கு பிடிக்குமா? இயேசு உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாரா? அட அன்னைக்குதான் ஆலயத்துக்கு வர, ஆலயத்துக்கு வெளியில பாதி பூசையில வந்து நின்று எட்டி பார்த்துட்டு ஓடி போறியே. இயேசுக்கு உன்னை பிடிக்குமா? இயேசு உன்னை ஆசீர்வதிக்க முடியுமா? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவர் உள்ளுக்குள்ள இருந்து உன்னை பார்த்து புலம்புவாரு, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கலரை. வீட்டுல இருந்து வெளியில புறப்படும் போது எங்க போறாங்க? சர்ச்சுக்கு போறாங்க. ஆஹா அழகா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா இங்க சர்ச்சில் என்ன நடக்குது? வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர்ல பேசி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் சென்று வாருங்கள் அப்படின்னு சொன்னா போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்துடுறோம். அது அல்ல கிறிஸ்துவ வாழ்வு. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கேட்டு பாருங்க, கடவுளை கொஞ்சம் தேடுங்களேன், இயேசுவை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்களேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஜெபத்துக்கு எதுக்காவது வாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு நாள் ஒரு வாலிபனை பார்த்து சொன்னேன், தம்பி இப்படியே வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறியே, நீ இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு இயேசுக்கா கொஞ்சம் நேரத்தை கொடுக்க கூடாதா? அவன் சொன்னான், அண்ணா நான் 10வது படிக்கிறேன்னா, முக்கியமான வருஷம், என் வாழ்க்கையை நிர்ணயிப்பதே இந்த 10வது தான். அதனால நான் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னா, எக்ஸாம் முடியட்டும்னா அப்புறம் தான் பிரேயர் தான். ஓ அப்படியா, கரெக்டுப்பா, நீ சொல்றது கரெக்ட். உங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஓகே டன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முடிஞ்ச உடனே தம்பி எக்ஸாம் முடிஞ்சிருச்சே அண்ணா, 6 மாசமா பட்டி 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 பட்டின்னு கழுத்தை அறுத்துட்டாங்கண்ணா, இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா. இவர் ரெஸ்ட் எடுத்து எந்திரிக்கும் போது, தம்பி அண்ணா அடுத்தது 12க்கு நல்ல சீட்டு கிடைக்கணும்னா, சீட்டு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கண்ணா, நான் வந்துடுறேண்ணா. அப்புறம் ஜெபம் தான் தபம் தான், தலைக்குப்புறம் வந்துடுறேண்ணா. சரி அப்பா உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். சீட்டு கிடைச்சாச்சு. நான் 11th தான் பேஸ்மெண்ட், கரெக்டா படிக்கணும்னு சொல்லி எங்க மாஸ்டர் இன்னைக்கு போனோன்னு சொன்னார்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப படிச்சுட்டேன்,
காலேஜ் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கண்ணா. காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் முக்கியம்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் தானே கதி. சரி ஐயா வா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கண்ணா. ஏன் சாமி? ஒன்னே ஒன்று தாங்கண்ணா, இனி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ண்ணா. வேலை கிடைச்சி செட்டில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணா. வேற என்ன வேலை? படிக்கிற வேலையா? சாயங்காலம் வந்து படிக்கிற வேலை இருக்குதா? இல்லை இல்லை, கட்டாயம் ஜெபம் தான்ண்ணா. ஓ அப்படியா, சரிப்பா, அதையும் செஞ்சாச்சு. வேலை கிடைச்ச உடனே ஏயா வேலை கிடைச்ச உடனே வரேன்னு சொன்னீங்க அண்ணா. நானு ப்ரொமோஷன் வாங்கணும்ல, அப்பதானே வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். அதுக்காக சாயங்காலம் ஓட்டி பண்ணிட்டு இருக்கேண்ணா. எவ்வளவு நாளையா ஓடுவேன் நான்? ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே ஜோப்பு நிறைய பணம்னா அப்புறம் ஊழியம் தான். காசும் கொடுப்பேன், ஊழியமும் செய்வேன். ஆண்டவர் 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 ஓடிடலாம். அட பாவி. சரி ரைட் ஓகே. அதுக்காக ஜாமினேஸ் ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே அண்ணா வயசு வேற 25 ஆகி போச்சு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குள்ள அடுத்தது பொண்ணு தேடணும்னா எனக்காக ஜாம் பண்ணிக்கங்கண்ணா. ஏய் சரி போ, அதுக்கும் ஜாம் பண்ணி பொண்ணு கிடைச்ச உடனே நான் இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கிறேன், அதுக்குள்ள கூப்பிடுறீங்களா? ஒரு வருஷம் வீட்டுக்காரியோட ஹனிமூன் போக வேண்டாமா? சரி போய் தொலை. அதுக்கப்புறம் ஹனிமூன் போயிட்டு வந்தேன்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா சடா கடவுளே. சரி இப்ப அதுக்கு நீ என்ன பண்ற? நான் நைட்டெல்லாம் என் வீட்டுக்காரி தூங்குறது இல்லைண்ணா. சாயங்காலமாவது கொஞ்ச நேரம் போய் குழந்தைகிட்ட சுச்சு சொல்ல வேண்டாமாண்ணா. நீங்க இப்படி கூப்பிடுறீங்களே. சரி ரைட் ஓகே அண்ணா வரலான்னு நினைச்சங்கண்ணா. ஆனா குழந்தை பாருங்கண்ணா 4.5 வயசு ஆகி போச்சு. கிண்டர் கார்டன்ல விட்டுருக்கிறேன்னா அந்த கார்டன்ல நான் தான் போய் கூட்டிட்டு வரணும். அதுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன் உன் வீட்டுக்காரி சொல்லி தர மாட்டாளா? இல்லைண்ணா அவங்க சொல்லி தர மாட்டாங்க, சமைக்கணும் இல்லைண்ணா. நீங்க புரிஞ்சுக்கங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஓ சரிப்பா சரி. சரியா உன் புள்ள தான் வளர்ந்துருச்சே, நீ அவளே படிக்கிற ஸ்டேஜ். என் புள்ள 10வது எப்படியாவது மார்க் வாங்கணும்னா அதுக்கு நீ என்னையா பண்ற? நான் தானே சொல்லி கொடுக்கணும். சாமி சரி சொல்லி கொடு. அதுக்கப்புறம் நான் என் புள்ள காலேஜுக்கு போயிடுச்சு. சரி அதுதான் காலேஜுக்கு போதில்ல. இல்லைண்ணா நான் பின்னாடியே போக வேண்டியது இருக்குது. அட ஏயா பின்னாடி போறேன்? நான் போகாட்டி வேற எவனாவது போறான்னா. சரி காலேஜ் முடிஞ்சிச்சு. ஒரு ஜெபம் பண்ணிக்கங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டும். சரி கிடைச்சதில்ல, நீ செட்டில் பண்ணிட்டீல, வந்து சேரு. இல்லைன்னா என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு, பேரனை பார்த்துக்கணும்னா. அப்புறம் இது அதுக்கு மேல என்னாச்சு? வயசாகி போச்சு, போய் சேர வேண்டியதான். நீ எப்ப ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது? எப்ப ஆண்டவரை தேடுறது? எனக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு நேரம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவரை தேடுறதுக்காக நேரத்தை செலவு செய்து ஆண்டவருக்காக நேரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை அறிந்து கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்தவே நீ அழைக்கப்பட்டாய். திருத்தந்தையர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்கனும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது அவங்களுக்கு விழுந்த கடமை. இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? நிறைய சமயம் திருப்பலிக்கு வரோம். அங்க நற்கருணை ஃபாதர் எடுத்து காமிச்சோன்னே ஆண்டவரே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எனக்கு காசு கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு அவர் உயிர் விட்டாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ரத்தத்தை சிந்தினாரு. ஆண்டவரே ஒரு தென்னை நாத்தை வச்சிருக்க வளர மாட்டேங்குது ஆண்டவரே, எப்படியாவது அற்புதம் செய்யுங்க. நீ கேளு, யார் வேண்டாம்னு சொன்னா you can but still எதற்காக உயிரை கொடுத்தார்? உன்னை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகத்தானே. உங்களை வைத்து அநேகருக்கு நற்செய்தியை சொல்றதுக்கு தானே. இன்னைக்கு நம்ம நற்செய்தியை கேட்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லுவதில்லை. we feel shame. இங்க பாருங்க, இங்க வந்து நின்ன ஆட்களை பாருங்க. கிறிஸ்துவை அறியாத ஒரு ரிச்சர்ட் இன்னைக்கு வந்து நற்செய்தியை எப்படியாவது திருச்சபைக்குள்ள சொல்லணும் போராடுறார். What are we doing? நாம் என்ன செய்கிறோம்? What are we doing? நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறேங்க, நமக்கு ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்தார், பிறந்ததிலிருந்து இந்த மண்ணில் மிதிக்கிறாங்க. நமக்கு நல்ல செய்தியை சொல்ல தந்தையர்கள் இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம். நீங்க போய் நன்மையை வாங்கும் போது ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு ஊட்டி விடுவது போல ஊட்டி விடுகிறார். ஆன்ம உணவை அதை வாங்கிக்கிறோம், நன்மையை வாங்கிக்கிறோம், நல்ல காரியங்களை வாங்கிக்கிறோம். கஷ்டம் வரும்போது ஆண்டவனே புலம்புகிறோம். ரைட், குட். காட் கால்ஸ் யூ, உன்னை கூப்பிடுறார். குட். எதுக்கு? இந்த நன்மையை 4 பேத்துக்கு சொல்றதுக்குங்க.
நேற்றைய தினத்தில் அருமையான சகோதரர் சொன்னார், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க எனக்கு தெரியாது, ஆனா இயேசுவின் உள்ளம் பரிதபிக்கிறது. எத்தனையோ பேர் அங்க செத்துட்டு இருக்கிறான், எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்துட்டு இருக்கிறான். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றோம். என் பிள்ளை வாழணும், என் வீடு கட்டப்படணும், நான் நல்ல வேலைக்கு போகணும், எனக்கு நல்ல சம்பாத்தியம் வேணும். we pray for that, not for the nation. தேசத்துக்காக ஜெபம் பண்ணவில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தா இயேசு சொல்லுவார், நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. நான் உனக்கு நன்மை செஞ்சேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும், என் குடும்பத்துக்கு நடக்கணும் தான் நீ கேட்ட. not for the church. 4 பேத்த குறை சொல்றதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆனா இயேசுடைய உள்ளம், என் ஜனமே, என் ஜனமே, இஸ்ராயேலே, உனக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தாய், இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டாயே, what have you done? எனக்கு அருமையான வாலிப தம்பி, எனக்கு அருமையான வாலிப தங்கச்சி, give up your life. இயேசுவுக்காக உன் வாழ்வை கொடுத்துப்பார். இயேசுவே, நான் உமக்காக வருகிறேன், I am for you. இயேசுடைய உள்ளம் துடிக்கிறது, உனக்காக இயங்குகிறது. நான் இயேசுவுக்காக என் வாழ்வை கொடுத்த போது எல்லாரும் சொன்னாங்க, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறியே, இப்படி ஆண்டவர் போயிட்டு இருக்கிறீ, எப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்? டேய், பழைக்க தெரிஞ்சவனா இருக்கணும்டா. என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, 96வது வருஷம் 97வது வருஷம் இருக்கும். என் நண்பர்களை சந்தித்த போது ஒருத்தன் யுஎஸ்ல இருக்கிறான், ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், ஒருத்தன் நெதர்லாண்ட்ல இருக்கிறான். எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு கல்யாணத்துக்காக கூடியிருந்தாங்க. ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கிறவன் சொன்னான், டே என்னடா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்படி பைத்தியக்காரன் சுத்தி இருக்கிற, கம் ஆன் என் கூட வா, என்னோட கம்பெனில உனக்கு வேலை வாங்கி தரேன். டே அந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு தெரியாதுடா. அவன் சொன்ன, இல்ல நான் தான் மேனேஜர். இருக்கட்டும்டா, நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணா அவங்க கேள்வி கேட்ட பதில் சொல்லு. நான் தான்டா உனக்கு கேள்வி கேட்பேன், நான் தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும்ல. சொன்னா, சி நான் கண்ணாடி ரூம்ல உட்காந்துருப்பேன், நீ வந்து உட்காரு, எல்லாரும் என்ன பார்ப்பான், அவன் கேட்பான், அவன் நினைச்சுக்கோ ஏதோ இன்டர்வியூ பண்றேன்னு. நான் உன்ன தோசை சாப்பிட்டியா சப்பாத்தி சாப்பிட்டேன்னு கேட்க போறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு. 35,000 rupees salary, are you ready? come on இன்னைக்கே வா போலாம். நான் சொன்னேன், no, I have a different job. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், I will not come. எல்லாரும் சொன்னாங்க வைத்தியக்காரன் என்று. ஆனா அன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன். இந்த நாட்களில் ஆண்டவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழ்நாடு முழுசு போறேங்க, இந்த நாட்டை விட்டு வெளியிலையும் போறேங்க, பாம்பே போறேங்க, டெல்லி போறேன். இயேசு கிறிஸ்துவை மன மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். இந்த உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சியை என் அப்பா இயேசு எனக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க குறை, நான் இந்த மாதிரி பணி செய்யறதுக்கு ஊர் ஊரா சுத்துறேன். என்னுடைய குடும்ப காரியத்தை, என்னுடைய காரியங்களை பார்ப்பதற்கு ஊரெல்லாம் ஆட்களை எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவருங்க. Are you ready? Are you ready? இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Give up. இந்த உலகம் வேண்டுமா, இயேசு வேண்டுமா? யார் வேண்டும்? இந்த இயேசுவுக்காக உன்னை இன்று கொடுக்க ஆயத்தமா? உங்க பிள்ளைகளை கொடுக்க ஆயத்தமா? உங்க வாழ்க்கையை கொடுக்க ஆயத்தமா? உங்களை கண்ணுமணி போல இயேசு பார்த்துக் கொள்வார். These are last days. Let us understand. அதை புரிந்து கொள்வோம். இயேசுவுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? இன்று இயேசு உன்னோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கு கண்ணை மூடணும்னு தோணுச்சுன்னா மூடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க. ஆனா அப்பாவுடைய அன்பை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்றாவது கேள்விப்பட்டது உண்டா? யாராவது ஒருவர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்களா? ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்திருக்காங்களா? நம்ம அப்பா ரத்தத்தை கொடுத்து, உடலை கொடுத்து, உயிரை கொடுத்தார். ஐயா இயேசுவே, நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்க விரும்பவில்லை. நீங்க பேசலாம் ஜீசஸ் கிட்ட. இயேசுதான் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். நான் ஒன்றை அறிவேன், உங்க நடுவில் இயேசுக்காக வல்லமையாய் செயல்படுகிற சில ஆண்டவருடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். ஆவியானவர் சில நாட்களாய் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். Lord has prepared you already, my dear youth. இயேசு உன்னோடு கூட பேசுகிறார்.
Thank you Jesus. நீ உன் வாழ்வை கொடுத்து பார். நீ யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற? இங்க இருக்கிற ஒரு சில வாலிபர்களை நான் பார்க்கிறேன். நீ இயேசுவுக்கு பின்னாடி ஓட வேண்டிய ஆளு. நீ யாருக்கோ பின்னாடி ஓடிட்டு இருக்கிற. Come on, give up. இன்று இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அன்பு தகப்பனே, யாரெல்லாம் இன்று தன் வாழ்வை, தன் குடும்பத்தை, தன்னுடைய சகலத்தையும் உம்முடைய சமூகத்தில் இன்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உமக்காக பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to